வணக்கம் மக்களே. மாவீரர்களையும் தேசியத்தையும் மறந்து விட்டதா யாழ்ப்பாணம் என்று சொல்லி ஒரு சில ஐடியாவில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மற்றது மட்டக்களப்பு தமிழர்களுக்கும் யாழ்ப்பாண தமிழர்களுக்கும் மூட்டி விடுறதுலேயும் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ஹெவி ஆட்டினோம், அதாவது கைக்கூலிகள். சரியா? இப்போ நான் கேட்குறேன் என்று சொல்லி சொன்னால், சரி மாவீரரையும் தேசியத்தையும் மறந்து விட்டார்களா யாழ்ப்பாணம்னு சொல்லி சொன்னால், இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? எங்களோட உயிர்களை வந்து நாங்கள் மறக்கவும் கிடையாது, சரியா? எங்களோட தலைவரை நாங்கள் மறக்கவும் கிடையாது. ஆனால் இனி ஈழம் என்ற பேச்சுக்கும் இங்கே இடம் கிடையாது. விளங்குதா? ஈழம்னு சொல்லி பேச்சுக்கும் இடம் கிடையாது. நீங்கள் ஈழ தனி நாடு நீங்கள் கேட்க போகிறதும் கிடையாது. உங்களை வச்சுக்கொண்டு கேட்கவும் மேலாதுடாப்பா. ஏன் சொல்லுங்க பாப்போம். தமிழனையே மூட்டி விட்டு ஒரு இனத்துக்குள்ளேயே பிரிவினையே உண்டு பண்ற ஆக்கள் நீங்கள் எல்லாம் வந்து ஈழத்தை பற்றி கதைக்கலாமோ? மாவீரர்களை பற்றி நீங்க கதைக்கலாமோ? தலைவற்ற வழியில வந்த எவனுமே இனவாதத்தை தூண்ட மாட்டாங்க. ஆனா நீங்கள் செய்கிறது என்ன? இந்த மட்டக்களப்பு தமிழர்களுக்கும் யாழ்ப்பாண தமிழர்களுக்கும் எப்படி புகை மூட்டி விடுறீர்கள்? அப்படியான நீங்கள் வந்து தலைவற்ற வழியில வந்தார்கள், தலைவற்ற கொள்கையை நீங்கள் பாவிக்கிறார்கள். எப்படா தலைவர் இனவாதம் காய்ச்சவர்? எங்கட அடக்குமுறைகள் எங்கட உரிமைகளை நாங்கள் பெறுறதுக்காக தான் தலைவர் போராடினவரே தவிர இன்னொரு இனத்தை அழிச்சு நாங்கள் வாழணும் எந்த ஒரு காலத்திலேயும் தலைவர் நினைச்சது கிடையாது. சரியா? சிங்கள மக்களையும் தன் மக்களாகத்தான் தலைவர் நினைச்சவர். அப்படிப்பட்ட தலைவர் கொள்கையை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கு எவ்வளவு இழிவுபடுத்துறீர்கள். இன்றைக்கு மட்டக்களப்பானுக்கும் யாழ்ப்பாணத்தானுக்கும் பிரச்சனையை மூட்டி விட்டு அதில் குளிராக விழிக்கிறீர்கள். நீங்கள் இப்படிப்பட்ட நீங்கள் எல்லாம் ஈழத்தை பற்றி கதைக்க உங்களுக்கு தகுதி இருக்காடா? இல்லை மாவீரர்களை பற்றி கதைக்கிறதுக்கு தான் தகுதி இருக்கா? ஃபேக் ஐடியை போட்டு முகத்தா காட்டாமலுக்கு வெளிநாட்டில் பொட்ட மாதிரி அங்கே ஒளிஞ்சு கொண்டு என்னடா என்ன 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 கம்பியற்ற கதையில் அங்கே எங்களுக்கு யாழ்ப்பாண மக்களுக்கு காட்டி கொண்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம். வெளிநாட்டுக்கு போனமாம், உண்ட குடும்பத்தை எடுத்தவாம், அங்கே சந்தோஷமா இருந்தவான் இருங்கோவன். பிறகு என்னதுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு சும்மா புகையை மூட்டி அந்த 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 மக்களை திரும்பவும் கொண்டே போகிற புத குளிக்க தள்ள வலிக்கிறீர்கள். சரி, ஒரு கட்டத்துக்கு நீ வா நாங்கள் போராடுவோம் வான்னு சொல்லி சொன்னா, டே ஐஃபோன் வேண்டி கொடுத்தாலே காட்டி கொடுக்குறதுக்கு இருக்கிற அங்கட இனத்திலே ஆக்கள். ஒரு ஐஃபோன் வேண்டி தரான் உண்டு ஆளை காட்டி தாண்டா காட்டி கொடுக்குறதுக்கு இருக்கிறா. எட்டப்பனையும் கூட்டி கொடுக்குறவனையும் எங்களை இனத்திலே வச்சுக்கொண்டு நீ தமிழ் இல்லத்தை பிடிக்க போற. என்ன கதையடா இது? 30 வருஷமா எங்கட தலைவர், அது எங்கட தலைவரை மாதிரி ஒருத்தர் வர்றதுன்னு சொன்னா விடுவியா? உண்ட குடும்பத்தை நீ உண்ட புள்ள ஊட்டியில ஆயுதம் தூக்கி போராட விடுவியா நீ உண்ட இனத்துக்கா? எங்க இப்போ ஒருத்தர் இருக்கா செய்யட்டும் பாப்போம் இருக்கா? தலைவரோடைய எல்லாம் முடிஞ்சுதா? தலைவரையே எல்லாம் காட்டி கொடுத்து அழிச்சு நாசம் கட்டி போட்டு இன்றைக்கு வந்து தலைவருக்கு சேர்த்த காசுகள் எல்லாம் பதுக்கிறதுக்கும் தலைவர்கிட்ட காசுகளை வேணாது கேட்டுருவான்ன்ற பயத்திலையும் தலைவர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த காசுகளை பதுக்கிறதுக்கும் கூட வாழ்க்கைக்கும் எங்களை யாழ்ப்பாணத்து மக்களையும் மட்டக்களப்பு மக்களையும் வச்சு கேம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். இதுகளெல்லாம் உங்களுக்கு விளங்காமல் மக்களே. இந்த மீடியாவில் வந்து ஒரு சில சொறிநாயல் குறைச்சி கொண்டு தான் இருக்குங்க. சரியா? அந்த குறைச்சி கொண்டு இருக்கிறதுக்கு நீங்களும் திருப்ப வந்து பதில் சொல்லி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொமெண்ட் பண்ணிக்கொண்டு நீங்கள் கொமெண்ட் பண்ண போனால் இன்னொருத்தன் அந்த கொமெண்ட்டுக்கு கொண்டு அடிப்பான். இதால் தேவையில்லாத ஒரு எங்கட இனத்துக்குள்ளேயே எங்கட இனம் மூட்டி விடுறது தான் வேலையை தான் பார்த்து கொண்டு இருக்குது. சரியா? நீங்களே விளங்கி கொண்டு இவங்களோட சதி வேலைகளை வந்து மாட்டிக்கொண்டு இருக்காங்க. நீங்களே விளங்கி கொண்டு நடவுங்க. இதுதான் உண்மை. சரியா? ஈழம்ன்றது ஈழத்தை கேட்கிறவன் மாவீரர்களை பற்றி கதைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத நாயலெல்லாம் மீடியாவில் வந்து மாவீரர் கார்த்திகை போடுறது என்ன, தலைவர்கிட்ட படத்தை போடுறது என்ன, உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்காடா? டே நான் வடமராட்சி இல்லைடா, வடமராட்சியில் இருக்கேன். தலைவர் பிறந்த இடத்துலாண்டா நானும் இருக்கு. உங்களுக்கு உண்மையிலேயே தலைவர்கிட்ட இதில் தான் வாழ்றீங்கன்னு சொல்லி சொன்னால் முகத்தை காட்டி மூஞ்சியை காட்டி கூட நியாயங்களை கதைங்க. அதை விட்டுட்டு மக்களுக்குள்ள வந்து புகையில மூட்டி நெருப்பை மூட்டி விட்டு அதுகளை எங்களை இனங்களுக்கு இல்லையே கொழுவுப்பட வச்சு அதில் குளிராயிர நாய் நீங்கள் தமிழ் இல்லத்தை பற்றி நீங்கள் கதைக்கிறீங்க, மாவீரன் தேசியத்தை பற்றி நீங்கள் கதைக்கிறீங்க. மக்களே, இவங்களெல்லாம் ஒரு கைக்கூலியல். இப்படியான செயல்பாடு செய்கிறவங்களெல்லாம் ஒரு கைக்கூலியல். சரியா?
இவங்களுக்கு வந்து யாழ்ப்பாண தமிழர்கள் வந்து யாழ்ப்பாண தமிழர்களோ சரி, மட்டக்களப்பு தமிழர்களோ சரி, கிளிநொச்சி தமிழர்களோ சரி, இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஏறாத ஒரு விஷயம் என்ன, மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவாகிட்டாரு. மக்கள் தெளிவாகி மக்களை என்ன செய்யலாம், இவங்க என்னத்தை மூட்டி விடலாம், என்ன இவங்களை கொழுவ விடலாம், என்னத்தை பிரச்சனை துவக்கி விடலாம்னு சொல்லி இருந்து யோசிச்சு தான் இந்த மட்டக்களப்பு இந்த எலெக்ஷன் இதை வச்சு மட்டக்களப்பையும் யாழ்ப்பாணத்தையும் கோத்து விட்டு இப்போ அந்த பிரச்சனையை மூட்டை வலிக்கிறானு. இதுக்கு நீங்கள்லாம் தெளிவாக இருக்கணும் மக்களை. சரியா, என்ற கருத்து இதுதான். சரி, சரியான முறையில் தெளிவாக யோசிங்க. சரியா, அது 2009 தலைவரோடைய எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு, அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி வந்து எங்களுக்காக போராடுறது, எங்களுக்காக உண்மையாக வந்து ஒருத்தன் வந்து நிற்கிறதுக்கும் வந்து இங்கே ஆக்கள் இல்லை. எல்லாமே வாரவன் எல்லாம் சுயநலமாக தான் வருவான். தனக்கு ஜெயிக்கணும், தன் பரம்பரைக்கு ஜெயிக்கணும், தமிழ் மக்களை வச்சு நல்லா காசு வாக்கணுன்றதான் வருவானே தவிர உண்மையாக எங்களை நேசித்த ஒரு தலைவர் வந்து 2009 இல்லை. இதான் மக்கள் நீங்கள்லாம் புரிஞ்சு கொண்டு நடக்கணும். சரியா, எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒன்று செய்த உடனே தலைவன் தூக்கி பிடிக்காதீங்க. சரியா, ஒரு ஊர் வந்து ஒருமையாக இருக்கும். உங்களோட ஊருக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஊர் ஒருமையாக இருந்தால் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் முடிவு கட்டுங்க. சரியா, இப்படி செய்தால் ஒழிய மற்றபடிக்கு ஒருத்தர் அரசியல்வாதியோ ஒரு எம்பியை நம்பி நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் தெளிவாக இருங்க. சரியா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இதுதான் கருத்து, இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை இதுதான். நன்றி மகளே.